செய்வதுக்கு தேவையான பொருட்கள் 4 பச்சை மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து குக்கரில் வந்து இந்த மாங்காயை வந்து நல்லா வேக போட்டுட்டு அது சதை பகுதிகளை பூரா எடுத்து தோல் பகுதியை நீக்கிட்டு நம்ம அந்த ஜாமில் வந்து 200 ஜீனி 50 வெல்லம் கலந்து இதை வந்து நல்லா கலந்து கிளறிக்கிட்டே இருந்தால் ஜாம் பதத்துக்கு வந்துடும். அதை ஜாம் எடுத்து நம்ம வந்து இது ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த கொஞ்சம் காரம் வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். எதையும் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது அது நல்ல கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இறக்கி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பத்திரமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா சூப்பரான ஜாம் ரெடி. குழந்தைங்களுக்கு பிடித்த இதாக மாங்காய் இதெல்லாம் ஜாமாக செஞ்சு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜீனி 1/4 கப்பு வெல்லம். இப்போ வந்து இந்த மாங்காயை வந்து வேக வச்சு நல்லா தோல் உரிச்சிட்டு இதில் இருக்கிற சதை பகுதியை பூரா எடுத்து நம்ம வலித்து நீட்டாக எடுத்துக்கணும். சதை பகுதியை பூரா எடுத்துக்கிட்டு மாங்காயோட சதை பகுதிகளை வெத்ததை எடுத்து பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான 1/2 கப்பு வெல்லம், 3/4 கப்பு ஜீனி. அந்த மாங்காவை வேக வச்ச தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு நல்லா கெட்டியாக வரும்போது ஜாமாக செஞ்சு நம்ம இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், கரம் மசாலா தூளும் போடலாம். இல்லாட்டி வெறுமனே இப்படியே வச்சு ஜாமாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாங்காய் விழுது அப்புறம் ஜீனி வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து மாங்காய் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா ஜாம் பதத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தால் நல்லா சப்பாத்திக்கு அப்புறம் வந்து இந்த ப்ரெட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை மாங்காய் எடுத்து நம்ம ஜாம் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் லைக் பண்ணுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரெடி. இப்போ வந்து இந்த ஜாமை வந்து நம்ம கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டு வேணும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் இதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி மேங்கோ சீசனில் கிடைச்சா இப்படி செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.